ஸ்டார் டுடே எபிசோட். அரசி வந்து அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. குமார் அதை பார்த்துட்டு அரசி அரசின்னு சொல்லிட்டு பின்னாடி வராங்க. அரசி ஒரு நிமிஷம் அரசி, நான் உங்கள்கிட்ட பேசணுன்றாங்க. உங்கள்கிட்ட பேச எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை, தயவு செஞ்சு வந்து என் ஆளை விட அப்படின்றாங்க. ப்ளீஸ் அரசி, நான் பண்ண தப்பு தான், நான் பண்ண தப்பு இல்லைன்னு சொல்ல விரும்பலன்றாங்க. ஆனால் என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நீ இப்போ என்கிட்ட பேசாத போகிறது கஷ்டமாக இருக்குது, நான் பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அரசி குமாரை அவாய்ட் பண்ணி போகவும் உடனே அந்த இடத்துக்கு சரவணன் வராங்க. அரசி அப்படின்னு கத்துறாங்க. சரவணன் வந்து குமாரோட ஷோட்டை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி விலைக்கு போறான்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்டா அவளை பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்க மாட்டியா, அதை விட்டு இப்படி அனாவசியமா பண்ணிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேறன்றாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்கியூமெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சரவணன், நான் சொல்ல வர்றது கேளுங்க, என்னடா சொல்ல வர்றது அப்படின்வாங்க. அரசி வந்து குமார் அவங்க அடிக்க போனதும் அரசி தடுக்கிறாங்கன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுன விடு அப்படின்றாங்க. அரசி அவன் என்ன பேசினான் அண்ணன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நம்ம கிளம்பலாம் நடுனான்றாங்க. அவங்க அண்ணன் அடிக்க வந்ததும் அரசி தடுத்துதான் நினைச்சு குமார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாரு, நம்ம வேற ஏதாச்சும் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான், நீ நடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க. அப்ப ராஜி பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாலு போறாங்க. அத்தை, நீங்க முட்டி வலின்னு சொன்னீங்களா, நீங்க எதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க ரூம் போங்க, நான் எப்படி சொன்னீங்க அத்தை, மறந்துட்டு இருப்பீங்க, நீங்க போங்க அத்தை அப்படின்ட்டாங்க. இல்லடி பரவாயில்ல இருக்கட்டும் அத்தை, நான் தான் சொல்றேன் பார்த்துக்கிறேன், அப்புறம் என்ன அத்தை நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போனதுமே வந்து சித்தப்பா சாப்பிடுங்க, கதிருக்கு போடுமா, கதிர் இருந்தான்றாங்க. அந்த டான்ஸ் கிளாஸ்க்குன்றாங்க. தெரியும் டி, நீ உள்ள அனுப்பும் போதே தெரியும் டான்ஸ் கிளாஸை பத்தி தான் பேசுவேன்ட்டு, நீங்க டான்ஸ் கிளாஸ் மட்டும் என்ன அனுப்பலைன்னா பச்சை தண்ணி கூட படாது, நான் சாப்பிட மாட்டேன்னு கோவமா கோச்சிட்டு போயிடுறாங்க. இவ்வளவு என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. ராஜி எங்க சாப்பிட்டாலன்னு, ராஜி சாப்பிடல, சென்னைக்கு அனுப்புனாதான் சாப்பிடுன்னு பிடிவாதமா இருக்கான்னு, சென்னைக்கு போகணுமா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி ராஜியை கூப்பிடுவாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டு. அப்புறமா வராங்க, ஏமா சாப்பிடல, நான் சென்னைக்கு போகணுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமான்றாங்க. எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ராஜி ஃபீல் பண்ணுறாங்க. கதிர் வந்து ராஜியை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்பயுமே ராஜி என்னுடைய ஆசை கண்டிப்பாக சென்னை போகணும் தான், நான் கண்டிப்பாக போவேன்னு பிடிவாதமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாகவும் பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஹாலில் உட்காந்து கடை விஷயமா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ மறுபடியும் வந்து ராஜு வராங்க. ராஜு வந்து மாமான்றாங்க, உங்ககிட்ட பேசணும், அந்த சென்னையை பற்றி பேசணும்னா தயவு செஞ்சு பேசாதம்மா, அதை பற்றி தான் பேசணுமாம்மா, நான் கிளம்பணும், இல்லை கண்டிப்பாக நீ போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ராஜி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.